Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கம்பு ரொட்டி. இது weight lossக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தடவை பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கம்பு ரொட்டி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கம்பு மாவு 2 கப், துருவன கேரட் ஒரு 1/2 கப், துருவன கோஸ் 1/2 கப், பொடியா நறுக்கின வெங்காயம் 1/2 கப், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 1 இல்லனா 2 உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லி இலை, கருவேப்பிலை, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எள்ளு 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் ரொட்டி தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரொட்டி தட்டுறதுக்கு பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா வாழை இலை எதுனாலும் எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ரொட்டி ஒட்டாமல் வரும். மாவு ஒரு பெரிய சைஸ் உருண்டை அளவுக்கு ஒன்று எடுத்துருக்கிறேன். இது ரொம்பையும் திக்காக தட்டிடக்கூடாது, ரொம்பையும் தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். இது பட்டர் ஷீட் இல்லாமல் துணியிலையும் தட்டலாம், அதுவும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். மாவு தட்டும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு தட்டினீங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இது கரெக்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை அப்படியே தோசைக்கல் மேலே போட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால மாவு ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துட்டுன்னு. இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்தியான கம்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக துணியில் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். ஒரு சுத்தமான துணி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துடணும். துணியை நல்லா புழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா மாவு அதில் வச்சு தட்டிடலாம். மாவு தட்டினதுக்கு அப்புறமா இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு துணியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். துணியை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும். இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான், இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு ஆரோக்கியமான டேஸ்டான கம்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.